விடுதலை சிறுத்தைகள் மாநாடு திருச்சியில் மிக பிரம்மாண்டமாக நடந்தது. அதை எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்போதுமே சிறப்பாக உரையாற்றுகிற நம்ம திருமாவளவன் அண்ணன் அவர்கள் இந்த முறை மிகச்சிறப்பாக உரையாற்றினார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் மனசுக்குள்ளே இருந்த விஷயங்களை பல விஷயங்களை இதில் உடைச்சிருக்காரு. சனாதன எதிர்ப்பை நல்லாவே பதிவு பண்ணியிருக்கிறாரு. எப்பயும் அவர் பதிவு பண்ணுறது தான் இதில் ரொம்ப நல்லாவே பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சனாதனவாதிகள் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாது, அதாவது பிஜேபி நுழைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல அதுக்காக நம்ம என்ன வேணாலும் செயல்படுவோம், எந்த கூட்டணியை நம்ம கட்டமைப்போம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே அவர் சொன்னார். அதே போல் நாங்கள் கொள்கை கூட்டணி தான், திமுகவோடு இருக்கிறது கொள்கை கூட்டணி, நாங்கள் ஒருபோதும் அதிலேருந்து வெளியே வர வாய்ப்பு இல்லை. பல சலசலப்புகள் இருந்தாலும் பல பேர் நாங்கள் வரணும்னு நினச்சாலும் அது நடக்க போகிறது இல்லை. கண்டிப்பாக சனாதனவாதிகளை எதிர்க்கிறதுக்காக நாங்கள் ஒரு கொள்கை கூட்டணியை வடிவமைச்சிருக்கோம், இந்த கூட்டணியிலேருந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறதையும் அவர் பதிவு பண்ணுறாரு. அதே நேரத்தில் சில விஷயங்கள் நம்ம உடச்சி பேசணும். என்ன அப்படின்னா, திமுகவில் அவங்களுக்கு ஓட்டு, அதாவது சீட்டு பேரம் பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் விசிகா இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். காரணம் அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாகவே பேசுவோம். அங்கே இருக்கிற சிபிஎம், சிபிஐ, நம்ம வைகோ அண்ணன், திருமாவளவன் எல்லாருக்குமே ஒரே அளவு தான் 6 சீட்டு தான் கொடுக்குறாங்க. ஆனால் திருமாவளவன் அப்பப்போ இந்த மாதிரி மாநாடுகளை போட்டு தனக்கு இருக்கிற செல்வாக்கு நிரூபிச்சுக்கிட்டே வராரு. அப்போ அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, எனக்கு அவங்கள விட கொஞ்சம் கூட நீங்கள் கொடுக்கணும்ல, அதே அளவு கொடுக்குறீங்க, அப்போ அந்த கட்சியோட நாங்களும் அளவு தான் இருக்கிறோமா, அப்போ எங்கள் வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலையா அப்படிங்கிற அந்த புள்ளியையுமே அந்த மெசேஜையுமே திமுக கொடுக்குறாரு. அதாவது நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம், அந்த கட்சிகள் இருக்குது, கொடுக்குறத கொடுங்க, தப்பு இல்லை, ஆனால் எங்கள் கட்சிக்கு இந்த முறை அதிக சீட்டுகளையும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் மறைமுகமாகவும் நேரடியாகவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சிங்களேன். இப்போ சீட்டு கண்டிப்பாக ஒரு இரட்டை இலக்க எண்ணில் தான் அவர் கேட்க போகிறாரு. திமுக அதுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி கூட நாங்கள் வெளியில் போவோம் அப்படிங்கிற அந்த அரசியல் அந்த இதோட அவர் வலியுறுத்துகிறாரு. காரணம் என்னென்னா, நாங்கள் எந்த இடத்துக்கு போகிறோமோ அதுதான் மையமாக இருக்கும். எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு பாருங்கள். நாங்கள் போகிற இடம் தான் மையமாக இருக்கும், அதுதான் ஆட்சிக்கு வரும், அதனால் எங்களை நீங்கள் பகிச்சிக்கிடாதீங்க அப்படிங்கிற மெசேஜையும் திமுகவுக்கு பதிவு பண்ணுறாரு. நிறையா உள்ளார்ந்து இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. போகிற போக்கில் அவர் பதிவு பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதில்லை. அதே நேரத்தில் நாங்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறவில்லை, திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோங்கிறதையும் பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அரசியலை பார்த்தீங்களா, அதாவது நான் இருக்கிறேன், ஆனால் நான் இருக்கணும்னு நீ எனக்கு ஒன்று செய்யணும் அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். அதுவும் நம்ம விடுதலை சிறுத்தைகள் தலைவர் நம்ம திருமாவளவன் சொல்லணுமா என்ன, அவர் பேச்சாற்றல் மிக்க ஒரு மனிதர், நல்ல மனிதரும் கூட. அவர் பேசிய விதத்தில் நம்ம எதிரில் நின்று பார்த்தாலும் கூட அவர் பேசல என்ன தப்பு இருக்குன்னு பார்த்தா உண்மையும் கூட தானே. அவர் களத்தில் இறங்கி செயல்படுறாரு, பல இடங்களில் மாநாடு போடுறாரு, போராட்டம் நடத்துகிறாரு, தன்னுடைய இருப்பை காட்டுறாரு. அப்போ அதுக்கான அவர் தொகுதிகளை எக்ஸ்ட்ரா கேட்குறதுக்கான வழிவகை ஏற்படுத்துகிறாருல, அப்போ கொடுக்கணும் தானே, அதைத்தானே அவர் விரும்புகிறாரு. இதை அழகாகவும் பகிரங்கமாகவும் சூசகமாகவும் திமுகவும் செயல்படுத்துகிறாரு. நீங்கள் எனக்கு கொடுக்கலன்னா வெளியே போனாலும் போவேன் அப்படிங்கிறதையும் அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அவர் போராட்டம் வெற்றி பெற்றது, அதே போல் தொகுதி பங்கிலே அவர் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சனாதன எதிர்ப்பில் மிக தீவிரமாக இருக்கிறாங்க, அதனால தான் திமுக கூட்டணி பலமாக இருக்குங்கிறதையும் அவர் அப்பப்போ பதிவு பண்ணிகிட்டே இருக்கார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி.